CSS ஓட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக ஸ்டைல் பண்ணலாம் CSS யூஸ் பண்ணி. இன்லைன் ஸ்டைலிங் பண்ணலாம், இன்டர்னல் ஸ்டைலிங் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்லைன் ஸ்டைலிங்னா அந்த டேகுக்குள்ளே ஸ்டைல் பண்ணுறது. இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 3 டிவ் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டிவ் டேக் வந்து இன்லைன் ஸ்டைலிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாமே இன்டர்னல் ஸ்டைலிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்த டிவ் டேக் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங். தனியாக சிஎஸ்எஸ்க்குன்னு ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணி அதில் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்லைன் ஸ்டைலிங் பார்க்கலாம். இந்த டிவ் டேக் ஃபுல்லாமே எனக்கு தனி ஸ்டைலில் வரணும், அதுக்கெல்லாம் இன்லைன் ஸ்டைலிங் கொடுப்போம். ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம HTML சீரீஸ்லேயே கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டைல் ஈக்குவல் டு, இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ வேணும். பேக்ரவுண்ட் கலர் கோலன் ப்ளூ. இப்போ நம்ம கொடுக்குறது இன்லைன் ஸ்டைல் ஷீட். அடுத்தது கலர் வந்து ஒயிட்டுன்னு மாற்றிக்கலாம். கலர் ஒயிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்டர் வேணும் எனக்கு. BOR பார்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். பார்டர் 1 பிக்சல். சாலிட் பிளாக் வச்சுக்கலாம். அடுத்தது வித் வந்து ஃபுல் வித் எடுத்துக்குவோம். எனக்கு அப்படி வேண்டாம், 50% இருந்தால் போதும். வித் கோலன் 50%. இதுதான் இன்லைன் ஸ்டைல் ஷீட். அந்த டேகோட லைன்லேயே கொடுப்போம். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுக்கு ஸ்டைல் பண்ணது மட்டும்தான் வந்திருக்கு. மற்ற 2 டிவ் டேகுக்கும் எனக்கு ஸ்டைல் ஆகலை. இப்படி தான் இன்லைன் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணணும். அடுத்தது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிவ் அப்படிங்கிற டேக்கு நான் ஐடி கொடுத்துக்கிறேன். இது வந்து செகண்ட் டிவ். ஐடி ஈக்குவல் டு div 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இன்டர்னல் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டர்னல் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் அப்படிங்கிற டேகை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸ்டைல் ஓப்பன் டேகும் இருக்குது, க்ளோஸ் டேகும் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டைலிங் பண்ண போகிறோம். div டேக் இதுக்கு என்ன ஐடி வச்சுருக்கோம்? ஐடி ஈக்குவல் டு div 2ன்னு வச்சுருக்கோமா, அதை கால் பண்ணும். ஐடியில் கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோமா. ஆஷ் div 2. div 2 அதோட நேம், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறோம். நம்ம இந்த சேம் ஸ்டைலிங்கே வச்சுக்கலாம். நம்மளே இங்கே கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கலர் கோலன். இதுக்கு வந்து வேறு பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். இந்த ஆக்வா அப்படின்னு இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். அடுத்தது கலர் ரெட் வச்சுக்கலாம். கலர் கோலன் ரெட். அடுத்தது பார்டர் 1 பிக்சல். சாலிட் ப்ளூ. அதுக்கடுத்து இதுக்கும் வித் வந்து ஒரு 70% வச்சுக்கலாம். வித் 70%. இப்போது நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதுதான் செகண்ட் மெத்தட். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். தனியாக CSS அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதை வந்து இது கூட லிங்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கே போய் நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு வந்து style.css. இப்போ வந்து CSS ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த div 3 அப்படிங்கிற டேக் வந்து இந்த div டேக்கு div 3 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். கிளாஸ் கொடுக்கலாம். இதுக்கு கிளாஸ் ஈக்குவல் டு div 3. இப்போ வந்து இந்த CSS அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணி இதில் ஸ்டைல் பண்ணலாம். கிளாஸ் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணும்? .div 3 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணணும். இப்போ அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ஒன்று வைக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கோலன் எல்லோ வச்சுக்கலாம். அடுத்தது கலர் ஒயிட் வச்சுக்கலாம். அடுத்து பார்டர் 10 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம் எப்படி பார்டர் வருதுன்னு. 10 பிக்சல். சாலிட் க்ரீன் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வித் வந்து கம்மியாக வைக்கலாம், 30% அப்படின்னு. இப்போ வந்து லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். CSS பேஜில் வந்து லைவ் சர்வர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம HTML பேஜுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு ரன் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ் பேஜை வந்து இங்கே லிங்க் பண்ணல. அதுக்கு லிங்க் அப்படிங்கிற டேகை வந்து யூஸ் பண்ணணும். நம்ம லிங்க் அப்படிங்கிற டேகை வந்து ஹெட் டேக்குள்ளே தான் ஓப்பன் ஆகணும். ஹெட் டேக் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். டைட்டிலுக்கு கீழே கொடுக்குறேன். லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், அந்த ஃபைலோட நேம் என்ன, style.css. அடுத்தது ஆர்இஎல் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ஆர்இஎல்ங்கிறது வந்து என்ன ரிலேஷன், இப்போ வந்து இது ஸ்டைல் ஷீட் தானே, அப்போ ஸ்டைல் ஷீட் STYLESHEET ஸ்டைல் ஷீட். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங்கில் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட் அந்த லைன்லேயே பண்ணுறது. அடுத்தது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஹெட் டேக்குள்ளே பண்ணுறது. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது வந்து தனியாக சிஎஸ்எஸ்க்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டைலிங்லாம் கொடுத்து நம்ம வந்து HTML மெயின் பேஜில் வந்து லிங்க் பண்ணுவோம், லிங்க் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. இதுதான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் பிக் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பெரிய பெரிய டெவலப்பர்ஸ்லாம் அவங்க ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இனி வர வீடியோஸில் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி HTML ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.